அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்புகளிலே நாம் தொழுகையுடைய நிபந்தனைகள், தொழுகையுடைய ருக்கூன்கள், தொழுகையுடைய வாஜிபுகளை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் தொழுகைக்காக நடந்து செல்வதின் ஒழுக்கங்களை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தொழுகைகளை ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவது கட்டாயமாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, வர்கஉ மஅர் ராகிஈன், ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள், அதாவது தொழுகையை சேர்ந்து நிறைவேற்றுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வராமல் வீட்டிலே தொழக்கூடியவர்களை பற்றி எச்சரிக்கை செய்கின்ற போது, நான் ஒரு விறகு மூட்டைகளை கொண்டு போய் அவர்களுடைய வீட்டை எரிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் என நபி அவர்கள் கூறினார்கள். இது ஜமாஅத்துடன் பள்ளியில் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆர்வமூட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் பள்ளிக்கு வருகின்ற போது அவன் வுது செய்தவனாக, அமைதியாக, கண்ணியமான முறையிலே அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா உகீமத்திஸ் ஸலா, அதாவது தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டதென்றால், ஃபலா தஅதூஹா வ அன்தும் தஸ்அவுன், நீங்கள் ஓடி வேகமாக வர வேண்டாம், அமைதியாக நடந்து வாருங்கள், அமைதியை பேணுங்கள். அவ்வாறு வருகை தந்து பள்ளியிலே நீங்கள் எதனை எத்துக்கொள்கிறீர்களோ அந்த தொழுகையை இமாமுடன் நிறைவேற்றுங்கள், உங்களுக்கு தப்பி போனதை முழுமைப்படுத்துங்கள் என்று அமைதியாக வர வேண்டும் என்பதை பற்றி இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வீடாகிய பள்ளியினுள் நுழைகின்ற போது தனது வலது கால்களை முன்வைத்து பள்ளியினுள் நுழைகின்ற போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக என்ற துஆவை கூறி பள்ளியினுள் நுழைய வேண்டும். ஒரு மனிதர் பள்ளியிலிருந்து மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுவாரானால் அந்த நேரத்திலே அவர் இடது காலை முன்வைத்து வெளியேறி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக என்ற துஆவை சொல்லிக் கொள்ள வேண்டும். பள்ளி வாயிலுக்கு செல்கின்ற போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளில் வலியுறுத்தப்பட்ட, அதாவது சுன்னத்தாக கருதப்படக்கூடிய விடயம்தான், பள்ளிக்காக அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பயணிக்கின்ற போது தக்பீரத்துல் இஹ்ராம், இமாமுடன் முதலாவது தக்பீரிலே சேர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். முதலாவது சஃபிலே தொழ வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். அதே போன்று இமாமுக்கு அண்மையிலே நிற்பது, சஃப்களை சரி செய்வது, இடைவெளிகளை நிரப்புவது போன்ற விடயங்களை பேணி நடந்து கொள்ள வேண்டும். தக்பீரத்துல் இஹ்ராமுடன் தொழுகை நிறைவேற்றுவது, முதலாவது சஃபிலே நிற்பது, இமாமுக்கு அண்மையிலே இருப்பது, சஃப்களை சீர் செய்வது, சஃபிலே உள்ள இடைவெளிகளை நிரப்புவது போன்ற இந்த வேலைகளை ஆர்வத்துடன் நிறைவேற்றுவது சுன்னத்தான விடயமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய வீடாகிய மஸ்ஜிதிலே நுழைகின்றவர் தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிக்குரிய காணிக்கையான அந்த 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு அமர்வதுதான் சுன்னாவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித, அதாவது இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித, பள்ளியினுள் உங்களில் ஒருவர் நுழைந்தால், ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லிய ரக்அத்தைனி, 2 ரக்காத்துகள் தொழாமல் அமர வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வீடாகிய மஸ்ஜிதுகளுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.